epaper.maalaimurasu.co என்ற இணைய முகவரியில் உங்கள் வீட்டில் இருந்தபடியே மாலை முரசு மின்னுதலை இலவசமாக மொபைல் போனில் படிக்கலாம். தடுப்பு நடவடிக்கைகள், விழிப்புணர்வு நடவடிக்கைகள், கண்டெய்ன்மெண்ட் பிளான், டெஸ்டிங் ஃபெசிலிட்டிஸ், டெஸ்டிங் லேபு, அதோடு சேர்த்து ப்ராப்பர் புரோட்டோகால், கண்டெய்ன்மெண்ட் பிளானோடு சேர்த்து நம்ம கிளினிக்கல் மேனேஜ்மெண்ட், ரெக்கவரி ரேட் என பல்வேறு விஷயங்களில் மாண்புமிகு அம்மாவுடைய அரசு, நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய தலைமையில் அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைத்து சிறப்பான பணிகளை, ஒவ்வொரு உயிரும் முக்கியம் என்ற மாண்புமிகு முதலமைச்சர் சொன்ன அந்த வரிகளுக்கு இணங்க மிகுந்த கவனத்தோடும் இன்றைக்கு அந்த பணிகளை நம்முடைய மருத்துவர்கள், செவிலியர்கள், அனைத்து துறையை சார்ந்த அதிகாரிகள், அலுவலர்கள், கடைக்கோடி தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட அனைவரும் செவனே அந்த பணியை தொடர்ந்து செய்து வருகிறார்கள். இன்றைய நிலவரப்படி டோட்டல் சாம்பிள் டெஸ்டட், அதாவது இன்று ஒரு நாள் டோட்டல் சாம்பிள் டெஸ்டட் 6109 பேருக்கு நம்ம சாம்பிள் டெஸ்ட் பண்ணி இருக்கிறோம். இது வரைக்கும் நம்ம டெஸ்ட் பண்ணதில் இன்னைக்கு ஹையஸ்ட் நம்பர் 6109 பேருக்கு டெஸ்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இதையும் சேர்த்து இதுவரை டெஸ்ட் செய்யப்பட்ட அந்த மொத்த டெஸ்ட்டுகளுடைய எண்ணிக்கை 46,985. டோட்டல் பர்சன்ஸ், நபர்கள், எத்தனை நபர்களுக்கு இதுவரைக்கும் நம்ம டெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 41,710 நபர்களுக்கு ஆர்டிபிசிஆர், நம்ம ஏற்கனவே செயல்பட இந்த கன்ஃபர்மேட்டரி டெஸ்டான ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் மூலமாக டெஸ்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இன்றைக்கு இந்த 6109 பேருக்கு டெஸ்ட் பண்ணதில் பாசிட்டிவ் 43 பேர். இன்றைக்கு 43 பேர் பாசிட்டிவ். அதில் குறிப்பாக ஏற்கனவே யாருக்கு பாசிட்டிவ் வந்திருக்கோ அதை அந்த குடும்பத்தினருக்கு அதிகபட்சத்தில் வந்திருக்கு. அது போக மற்றும் சில பேருக்கு வந்திருக்கு. அதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ மொத்தம் பாசிட்டிவ் இது வரைக்கும் தமிழகத்தில் 1520. இன்னைக்கு மட்டும் டிஸ்சார்ஜ் 46 பேர் இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிக்கிறோம். நேற்றும் டிஸ்சார்ஜ் பண்ணோம், முந்தின நாளும் டிஸ்சார்ஜ் பண்ணோம். இன்னைக்கு 46 பேரை டிஸ்சார்ஜ் பண்ணிக்கிறோம். அதிகபட்சமாக கரூர் அரசு மருத்துவமனையில் இன்னைக்கு நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணிக்கிறோம். மொத்த டிஸ்சார்ஜ் இது வரைக்கும் 457 பேரை அவர்கள் 2 மாண்டேட்டரி டெஸ்ட் எடுத்து பூர்ண நலன் பெற்று அரசுக்கு தன்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவர்கள் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கும் 14 நாள் ஹோம் குவாரண்டைன். டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டாலும் கூட நீங்கள் வீட்டில் போய் 14 நாள் நீங்கள் குவாரண்டைனில் இருக்கணும், யாரையும் தொடர்பு இருக்கக்கூடாது அப்படின்ற அறிவுறுத்தலின் பேரில் அவங்க டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஸோ மொத்த டிஸ்சார்ஜ் நான் சொன்னது போல 457. அப்போ இது வரைக்கும் நம்ம ஆக்டிவ் கேஸ், இந்த டிஸ்சார்ஜை நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னா ஆக்டிவ் கேஸ் நம்முடைய அரசு அனைத்து மருத்துவமனைகளையும் சேர்த்து 1043 பேர் நம்ம மருத்துவமனையில் இருக்கிறாங்க. அதில் கொஞ்சம் சிக்கான்றது நாட் ஆன் வெண்டிலேட்டர், இன்டிபேஷன் இல்லை. அதே நேரத்தில் கொஞ்சம் அந்த பிராணவாயு தேவைப்படக்கூடிய அளவிற்கு கொஞ்சம் சிக்கா இருக்கக்கூடிய நோயாளிகளுடைய எண்ணிக்கை 6 பேர். மற்றபடி எல்லாருமே ஸ்டேபிளாக இருக்காங்க. இன்றைக்கு மரணம் 2 பேர். அதில் சென்னையில் தனியார் மருத்துவமனையில் 2 மரணங்கள். அதில் குறிப்பாக ஒரு மூத்த மருத்துவர் ஒருவர், தனியார் மருத்துவர், இன்றைக்கு அது இது மரணம் என்பது கொஞ்சம் வருந்தத்தக்க விஷயம். ஸோ மொத்த டெத்து மொத்தம் இன்னைக்கு 17. குறிப்பாக இது வரைக்கும் அந்த சிங்கிள் சோர்ஸில் நமக்கு பாசிட்டிவ் 1302. இதுதான் இன்றைய புள்ளி விவரங்கள். அதோடு சேர்த்து இதில் இந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா சென்னையில் 18 கேஸ், மொத்தம் பாசிட்டிவான 43 கேஸில் சென்னையில் 18 பேர், அரியலூரில் 2 பேர், திண்டுக்கல்லில் 2, நாகப்பட்டினத்தில் 1, பெரம்பலூரில் 1, ராமநாதபுரத்தில் 1, சிவகங்கையில் 1, தென்காசியில் 4, திருவள்ளூரில் 2, திருவாரூரில் 1, தூத்துக்குடியில் 1, திருப்பூரில் 1, திருச்சியில் 4, விழுப்புரத்தில் 3, முதல்ல புதுக்கோட்டையில் 1. ஸோ மொத்தம் இன்னைக்கு 43 பாசிட்டிவ் கேசஸ் வந்திருக்கு. லேப் டெஸ்டிங் ஃபெசிலிட்டி நேற்று நம்ம 31ஆக இருந்தது, இப்போ 33ஆக உயர்த்தப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அரசினுடைய நடவடிக்கை, முதலமைச்சருடைய நடவடிக்கை மூலமா 23 அரசு ஆய்வகங்களும் 10 தனியார் ஆய்வகங்களும் சேர்த்து மொத்தமாக 33 ஆய்வகங்களை நம்ம இன்றைக்கு நம்ம அப்ரூவல் பெற்றிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் சென்னையில் நம்முடைய அரசில் இருக்கக்கூடிய இந்த பொது சுகாதாரத்துறைக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஆய்வகங்கள், கிண்டி கிங் இன்ஸ்டியூட்லாம்
ஒவ்வொரு ஆய்வுகள்லையுமே ஒரு நாளைக்கு 1000 டெஸ்டிங் செய்யக்கூடிய அளவுக்கு நம்ம கெப்பாசிட்டி உயர்த்துக்கிறோம். அதனால 6000 அளவுக்கு நான் சொன்னது போல 6109 சாம்பிள் வந்து நம்ம இன்னைக்கு ஒரே நாளில் நம்ம டெஸ்ட் பண்ணிக்கிறோம். எந்த விதமான பேக்லாக் இல்லாமல் எந்த டெஸ்ட்டாக இருந்தாலும் 24 மணி நேரத்தில் வந்து இமீடியட்டாக அந்த RT-PCR டெஸ்ட்டை நம்ம எடுத்து அவங்களுக்கு வந்து அந்த ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பாக வந்து அதனுடைய அந்த ஆய்வுகளுடைய அந்த தரம் இன்றைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதோடு சேர்த்து ரேபிட் கிட் டெஸ்ட்டும் வந்து நம்ம வந்து பேரலாக செஞ்சுட்டு இருக்கோம். நேற்றுல நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஆணைக்கிணங்க ரேபிட் கிட் டெஸ்ட்டும் கண்டினியூஸாக நம்ம அதை வந்து அந்த ஆஸ்பர் புரோட்டோகால் யார் யாருக்கெல்லாம் செய்யணுமோ அதையும் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அது வந்து கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் இல்லை அப்படின்றனால அது உண்டான ரிசல்ட் உங்களுக்கு சொல்லலை. பொதுவாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்திய அளவில் வந்து உலக அளவில் நீங்கள் பார்த்தாலும் கூட உலக சுகாதார நிறுவனம் வந்து இன்றைக்கு வந்து இந்தியாவில் வந்து மிக சிறப்பாக வந்து இந்த நடைமுறைகள் பின்பற்றப்பட்டிருக்கின்றன. மிக சிறப்பான அளவிற்கு இந்த நோய் வந்து கட்டுக்குள்ள இருக்குன்னு WHO பாராட்டக்கூடிய அளவிற்கு இந்தியாவை பாராட்டக்கூடிய அளவுக்கு நம்ம நடந்துட்டு இருக்கிறோம். குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து அனைத்து மாநிலங்களையும் நம்ம வந்து ஒப்பிட்டு பார்த்தா கூட இந்த ரெக்கவரி ரேட் அது அதிகமான டிஸ்சார்ஜ் கம்பேரிட்டிவ்லி நம்ம தான் ஹையஸ்ட் டிஸ்சார்ஜ் 2வது இடத்துல டிஸ்சார்ஜ் அதிகமாக பண்ணிக்கிறோம். மற்ற மாநிலத்தில் கூட மகாராஷ்டிரா அங்கே வந்து கேஸுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. நம்ம வந்து ஹையஸ்ட் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கிறோம். மார்டாலிட்டி ரேட் வந்து நம்ம அந்த கட்டுக்குள்ள தொடர்ந்து அந்த கட்டுக்குள்ள வச்சுக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் இந்த டெஸ்ட் வந்து 6109 பேர் நம்ம டெஸ்ட் எடுத்தா கூட அது ஃபோக்கஸ்டா யாருக்கு டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்றது, யாருக்கெல்லாம் டெஸ்ட் எடுத்தா அந்த பாசிட்டிவ் வரக்கூடிய சூழல் இருக்கிறதோ நீங்க தொடர்ந்து கேட்பீங்களா, யாருக்கு டெஸ்ட் எடுத்தா சூழல்னா அந்த கான்டாக்ட் பிரைமரி கான்டாக்ட் செகண்டரி கான்டாக்ட் சொல்லக்கூடிய கண்டெய்ன்மெண்ட் பிளான்ல இருக்கக்கூடிய யாருக்கெல்லாம் நோய் தொற்று ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கோ அவங்களுக்கு தான் நம்ம ஃபோக்கஸ்டா டெஸ்ட் எடுக்கிறோம். அப்படி எடுக்கக்கூடிய 6109 பேர்ல வந்து 43 பேர் அப்படின்றது வந்து நமக்கு ஒரு ஆறுதலான விஷயம் அப்படின்றத நான் உங்களுக்கு குறிப்பிட விரும்புகின்றேன். நம்ம வந்து ரேண்டம் சாம்பிளிங் எடுக்கல. ஸோ சமூகத்தில் போய் நம்ம சாம்பிள் எடுக்கல. சமூகத்தில் வந்து சர்வேலன்ஸ் வந்து நம்ம ரேபிட் கிட்ட வந்து நம்ம யூஸ் பண்றோம். இதை வந்து நம்ம ஃபோக்கஸ்டா எடுக்கிறப்ப ஃபோக்கஸ்டா யாருக்கெல்லாம் நோய் தொற்று வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு எடுக்கிறப்ப அவங்கள வந்து நமக்கு வந்து 43 பேர் என்பது நிச்சயமா ஒரு ஆறுதலான விஷயம். லேப் ஃபெசிலிட்டி, டெஸ்டிங் ஃபெசிலிட்டி இது எல்லாமே நம்ம வந்து இந்திய அளவில் நிச்சயமா குறிப்பாக வந்து நேற்று வந்து WHO ரீஜனல் டைரக்டர்ஸ் அதே போல நேற்றைய முன்தினம் வந்து மத்திய குழுவெல்லாம் வந்து எல்லாம் நம்முடைய அரசு மருத்துவமனைகள்லாம் பார்வையிட்டாங்க. அவங்க எல்லாருமே வந்து நீங்க வந்து ரொம்ப ப்ராப்பர் புரோட்டோகால் வந்து கரெக்டாக நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அவங்க வந்து அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்முடைய மருத்துவர்கள் செவிலியர்கள் நம்ம முதலமைச்சர் தலைமையில சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்றோம் அப்படின்றது மட்டும் இந்த நேரத்தில் நான் உங்களோட தெரிவிச்சுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். இல்லை நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது இப்போ இன்றைக்கும் வந்து எதிர்க்கட்சி தலைவருடைய பொதுவாக நான் வந்து மருத்துவத்துறை சார்ந்த தகவல்களை உங்களுக்கு பரிமாறணும்னு சொல்றேன். இப்போ நீங்க கேள்வி எழுப்பியிருக்கீங்க. ரெண்டாவது அதோட சேர்த்து நீங்க இப்போ என்னை பதிலும் சொல்ல வைக்கிறீங்க. பொதுவாக இந்த நேரம் வந்து உலக அளவில் வந்து ஒரு பேரிடர், ஒரு டிசாஸ்டர் இன்றைக்கு அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த நேரம் வந்து அரசியல் செய்வதற்கான நேரம் அல்ல, அரசியல் செய்வதற்கான காலமும் அல்ல. இது வந்து ஒரு கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரை எதிர்த்து உலக நாடுகளே போராடி கொண்டிருக்கிறது. வல்லரசு நாடுகளே இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறது. ஏன் வல்லரசு நாடுகளே அந்த போராட்டத்தில் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில தமிழ்நாட்டில் நம்ம வந்து வெல் வித்தின் டைம், இன்னும் சொல்ல போனா சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை உடனுக்குடன் நான் மாண்புமிகு முதலமைச்சர் எடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை வந்து அவர் மாண்புமிகு முதலமைச்சர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை சிறப்பாக எடுத்ததுனாலதான் இன்னைக்கு வந்து நான் சொன்னது போல யாருக்கெல்லாம் நோய் தொற்று இருக்கணும்னு ஒரு 6109 பேர் எடுக்கிறப்ப 43 பேருக்கு நமக்கு வர்றது ஒரு ஆறுதலான விஷயம்ன்றதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஸோ இந்த நேரத்தில் வந்து இது வந்து அரசினுடைய அலட்சியம் என்று சொல்வதோ இல்லை இந்த நேரத்தில் வந்து ஒரு கிட்டுனா அதில் வந்து ஒரு ட்விட்டில் வந்து ஒரு குதர்க்கமான ஒரு அரசியல் செய்வதற்கான நேரம் அல்ல. இது போன்ற இந்த போன்ற ஒரு மலிவான அரசியலை தயவுசெய்து எதிர்க்கட்சி தலைவர் வந்து தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. முதல்ல என்னுடைய கருத்து. இதுல நீங்க வந்து இப்ப WHO ICMR வந்து என்ன புரோட்டோகால் கொடுத்துக்கிறாங்களோ அந்த புரோட்டோகாலை நம்ம வந்து ஏற்கனவே அரசு மருத்துவர்களுக்கு நம்ம தெளிவா வந்து சொல்லியிருக்கிறோம். டெய்லி ட்ரைனிங் கொடுக்குறோம். IMA மூலமா தனியார் மருத்துவர்களுக்கும் தனியார் மருத்துவமனைக்கும் கொடுத்துருக்கிறோம். தனியார் மருத்துவமனைகளை சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரபலமான மருத்துவமனைகளுக்கும் நானும் அரசியலாளர் TNHSPD ஒரு குழு அமைக்கப்பட்டு நாங்களே நேரடியாக போய் அந்த புரோட்டோகால் படி ப்ராப்பரா இருக்கான்னு நேரடியாக ஆய்வு செஞ்சிருக்கிறோம் அனைத்து பிரபலமான மருத்துவமனைகளுக்கும். ஏன் இன்றைக்கு இந்த இறந்த மருத்துவர் கூட வந்து அவர் வந்து நீங்க அதை பத்தி கருத்து சொல்லிக்கிறாங்க. அந்த மருத்துவர் வந்து ஒரு சீனியர் நியூரோ சர்ஜன், அவர்
ஒரு கடைசி வரை வந்து அவர் வந்து அந்த எத்திக்ஸ் படி அந்த நியூரோ சர்ஜன் வந்து தன்னுடைய கடமையை வந்து கடமையாக தன்னுடைய பணியை வந்து கடமையாக கருதி கடைசி வரைக்கும் அவர் சர்ஜரி எல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. துரதிருஷ்டவசமா அவருக்கு வந்து பாசிட்டிவ் ஏற்படுது. ஸோ அந்த பாசிட்டிவ் ஏற்பட்டாலும் கூட உடனே அவர் தனியார் மருத்துவமனை அனுமதிக்கப்படுறாரு. அரசும் தேவையான ஆலோசனைகள் வாங்கி அதை கண்காணிச்சுட்டு இருக்கிறோம். அவர் மீண்டும் வந்துடணும் அப்படின்றத எல்லாருடைய எண்ணமா இருந்தது. பட் அவர் வந்து கோமார்பிடிட்டி எல்லாம் இருந்த காரணத்தினால இன்னைக்கு வந்து அவருடைய இழப்பு என்பது எங்களுக்கு வேதனையா இருக்கு, வருத்தமா இருக்கு. ஆனா அந்த வேதனையில வருத்தத்துல வந்து இது அலட்சியம் என்ற வார்த்தையை பயன்படுத்துவது இது ஒரு சரி இது இது அது ஏற்புடையது அல்ல என்பதை நான் இந்த நேரத்தில் வந்து நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஏன்னா டானிங் டாஃபிங் அப்படின்றது ரொம்ப முக்கியம் சார். ஏன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே நம்ம டானிங் பண்றோம், டாஃபிங் பண்றோம், ட்ரைனிங் கொடுக்குறோம், எல்லாமே செய்யறோம். இப்ப நீங்க வந்து கிட்ட பத்தி இப்ப இதே மாதிரியான அரசியல் தான் வந்து இப்ப இது அதுல இன்னொரு விஷயம் சொல்றேன். இன்னைக்கு அந்த மருத்துவருக்கு நேர்ந்த அந்த நிகழ்வு என்பது அந்த கொஸ்டின் தான் நீங்க கேட்கறீங்க. அது வந்து நிச்சயமா கண்டிக்கத்தக்கது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கவனத்துக்கு வந்தது கூட மிக கடுமையான உத்தரவுகளை முதலமைச்சர் பிறத்து 20 பேர் இன்றைக்கு கொலை முயற்சி வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதுல எந்த விதமான பாரபட்சமும் எங்களுக்கு கிடையாது. ஏன் அப்படின்னா அதுல ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்த வருகிறேன். ஒன்று, இது வந்து தவறான விஷயம், கண்டிக்கத்தக்க விஷயம். முதலமைச்சர் இதுல நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. இனிமேல் நிச்சயமா இந்த மாதிரியான நிகழ்வுகள் வந்து ஏற்படக்கூடாது என்பதில் அரசு உறுதியா இருக்கு. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு தெளிவா திட்டவட்டமா நம்ம சொல்லியிருக்கிறோம் சார். ஒரு பாடி யாராக இருந்தாலும் மருத்துவர் என்பது ஒரு மகத்தான பணி, போற்றத்தக்க பணி. இன்னைக்கு உலகமே மருத்துவர்கள் தான் இன்றைக்கு வந்து முதன்மையானவர்கள் அப்படின்னு எல்லாரும் பாராட்டுறாங்க. ஒரு யாராக இருந்தாலும் கூட உயிர் என்பது முக்கியம். அப்போ ஒரு இறந்தாருன்னா இறந்ததுக்கு அப்புறம் அதை நாங்கள் வந்து ஆஸ்பர் புரோட்டோகால் SOS சொல்லுவோம். ஆஸ்பர் புரோட்டோகால் அதை உரிய முறையில் நம்ம பேக் பண்ணி ரோல் பண்ணி கிருமிநாசினி தெளித்து உரிய ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி ஜிப் பண்ணி அதை வந்து நாங்கள் வந்து அந்த ஊழியர்களுக்கும் தகுந்த பாதுகாப்பு உபகரணங்கள்லாம் போட்டுட்டு தான் போய் பரியல் பண்ணுறப்ப எந்த சூழலிலையும் ஒரு பரியல் பண்ணுறதுனாலையோ அல்லது வந்து ஒரு ஃபயர் பண்ணுறதுனாலையோ அதில் ஏற்படக்கூடிய தூசினாலேயோ காற்றுனாலேயோ மாசுனாலேயோ எந்த விதத்திலையும் இந்த வைரஸ் பரவாது என்பதை நான் திட்டவட்டமாக பொதுமக்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதனால தயவு செய்து இதுல இந்த மாதிரியான பரியல் பண்றப்ப இது போன்ற ஒரு வீண் வதந்திகளை, இதுல சமூக விரோதிகள், விஷமிகள் இது போன்ற ஒரு விஷயத்தை வந்து கிளப்பி இது போன்ற ஒரு இழுக்கான செயல்களை செய்ய வேண்டாம் என்பதை அரசு சார்பில் நாங்கள் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நல்ல எஸ் நல்ல கேள்வி. இந்த பணி செய்யறவங்களுக்கு ஏன் வந்து காவல்துறை பாதுகாப்போட அரசு மரியாதையோட யாரும் செய்யக்கூடாது? நல்ல கேள்வி. இல்ல நிச்சயமா செய்யணுங்க. அதான் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப இது வந்து இதுக்கான ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. குழுவுல காவல்துறை இருக்காங்க, வருவாய்த்துறை இருக்காங்க, இப்ப சென்னைனா கார்பரேஷன் டீம் இருக்காங்க, சுகாதார ஆய்வாளர்கள் இருக்காங்க. இவங்க எல்லாருமே சேர்த்து ப்ராப்பரா இன்டிமேட் பண்ணி எந்த விதமான அங்க வந்து எல்லண்டோ இஷ்யூ ஏற்படாத அளவுக்கு பொதுமக்களுக்கும் வந்து ஏற்கனவே ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணி எந்த விதமான இஷ்யூ இல்லாம அவங்களுக்கு வந்து உரிய மரியாதையோடு அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள் என்பதுல எந்த விதமான மாற்று கருத்துல அதில் ஏற்கனவே இந்த குழு அமைச்சிருக்கு. இந்த சம்பவங்கள் தான் நீங்க என்ன நடவடிக்கை எடுத்துருக்கீங்க? 20 பேர் மேல கொலை முயற்சி வழக்குகள் உள்ளிட்ட பல்வேறு வழக்கில் பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டு அவர்கள் ரிமாண்ட் செய்யப்படுவதற்காக இருக்கிறார்கள் என்ற தகவலை நான் தெரிவித்துக் கொள்றேன். அதனாலதான் நான் சொல்றேன் பொதுமக்களுக்கு இது மாதிரியான விஷயங்கள், சமூக விரோதிகள் இது மாதிரியான விஷயங்களை கிளப்பிட வேணாம். திட்டவட்டமா நாங்கள் பொது சுகாதாரத்துறை மூலமா இந்த மாதிரியான வைரஸ் வந்து அந்த பரியல் நேரத்தில் பரவுவதற்குண்டான வாய்ப்பே இல்லை என்பதை நான் தெளிவாக சொல்றேன். நீங்க முதல் கேள்வி கேட்டீங்க கிட்டு. இதே மாதிரி தான் எதிர்க்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் இந்த கிட்டு விஷயத்திலையும் அரசியல் சிறார் நீங்க அன்னைக்கு வந்து திருப்பி கேட்டீங்க. இதுல எங்களுக்கு வந்து அரசை பொறுத்த வரைக்கும் மக்கள் நல்வாழ்வுத்துறை வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்கு, வெளிப்படையா இருக்கு, நேர்மையா இருக்கு, தெளிவா இருக்கு, வேகமா இருக்கு, துரிதமா செயல்படுறீங்க. நீங்க ஒரு விஷயம் யோசனை பண்ணி பாருங்க. இன்றைக்கு ராபிட் டெஸ்ட் இந்தியாவிலேயே முதலா தமிழ்நாடு அரசு தான் நம்மளுடைய முதலமைச்சர் இந்தியாவில் இந்திய அரசு எங்க வந்து கொள்முதல் பண்ணாங்களோ அதே நாட்டில், சைனா நாட்டில் அதே கம்பெனியில இந்திய அரசு, தமிழ்நாடு அரசு விலை நிர்ணயிக்கல, சுகாதாரத்துறை விலை நிர்ணயிக்கல, மத்திய அரசு நிர்ணயித்த விலைக்கு அந்த 600 ரூபாய் பிளஸ் ஜிஎஸ்டி என்ற ரேட்டுக்கு மாநில அரசு கொள்முதல் செஞ்சிருக்கு. இன்னும் சொல்ல போனா மாநில அரசு இது கொள்முதல் செஞ்சது உரிய அந்த எங்களுடைய 16A சொல்லக்கூடிய டெண்டர் டிரான்ஸ்பரண்ட் ஆக்ட் படி நம்ம உரிய ப்ரொசீஜர் படி பண்ணிக்கிறோம். இன்றைக்கு நீங்க வந்து இந்த விஷயத்தை நீங்க கேட்டதுனால சொல்றேங்க. நீங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆந்திரா மாநிலத்தில் இதே ஆந்திர முதலமைச்சர் வந்து இந்த கிட்ட வந்து தமிழகத்தை விட அதிகமான விலைக்கு வந்து வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் அங்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் ஆந்திர முதலமைச்சரை வந்து இந்த ராபிட் கிட் வந்துருச்சு, நீங்க கொள்முதல்
கொள்முதல் பண்ணிட்டீங்க அப்படின்னு பாராட்டுறாங்க. இந்தியாவிலேயே முதலா நேற்றே வந்து இந்த ராபிட் டெஸ்ட் தருவிச்சு அதிகமான எண்ணிக்கையில் தருவிச்சது தமிழ்நாடு. அந்த ராபிட் டெஸ்ட்டை துவங்கினது தமிழ்நாடு. RT-PCR டெஸ்ட்டை 1,95,000 டெஸ்ட்டை வாங்கி இன்னைக்கு மிக சிறப்பாக டெஸ்ட் பண்றது தமிழ்நாடு. ஸோ இவ்வளவு விஷயம் நம்ம வந்து அப்ரிஷியேட் செய்ய முடியாது. சரி, அரசை வந்து பாராட்ட வேணாம், நாங்கள் பாராட்ட எதிர்பார்க்கல. அதே நேரத்தில் மலிவான இந்த நோய் விஷயத்தில், தொற்று நோய் விஷயத்தில் அல்லது மரணத்தில் அல்லது இது போன்ற பர்ச்சேஸ்ல தயவுசெய்து அரசியல் செய்ய வேண்டாம் என்பதை இந்த நேரத்தில் நான் வந்து இதை வந்து வன்மையாக நான் கண்டிக்கிறேன். இது வந்து வருந்தத்தக்க விஷயம். இந்த மாதிரியான கிட் விஷயத்தில் இன்னும் சொல்ல போனால் நீங்க குறிப்பிட்டீங்களா சத்தீஸ்கர் மாநிலம், அந்த மாநிலத்தில் அவங்க வந்து அந்த கிட் வந்து இது வரைக்கும் இன்னும் வந்து சப்ளை ஆகலை, இன்னும் 10 நாள் ஆகும்னு சொல்றாங்க. அது ஏற்கனவே அந்த சப்ளைல என்ன விதமான குளறுபடிகள் நடந்திருக்கு, என்னென்ன பிளாக் லிஸ்ட் நடந்திருக்கு அப்படின்ற பல்வேறு விஷயங்கள் இன்றைக்கு ஆன்லைன்ல மூத்த ஆங்கில பத்திரிகையாளர்கள் வந்து அதை பத்தி நிறைய ஆர்டிகல்ஸ் எழுதுறாங்க. அதனால அது உள்ள நான் போக விரும்பல. ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்கு உயிர் முக்கியமா இல்லையா? மாண்புமிகு முதலமைச்சர் என்ன சொல்றாரு? ஒவ்வொரு உயிரும் எனக்கு முக்கியம் என்று முதலமைச்சர் சொல்றாரு. எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்றாரு? யாராவது இறந்தாங்கன்னா நீங்க 1 கோடி ரூபாய் பணம் கொடுங்கன்னு சொல்றாங்க. சோ இறந்த பின்னால 1 கோடி ரூபாய் பணம் கொடுக்கிறது முக்கியமா அப்படின்னு சொல்லக்கூடிய எதிர்க்கட்சி தலைவருடைய கருத்து சரியா? இல்ல ஒவ்வொரு உயிரும் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எவ்வளவாக இருந்தாலும் பரவாயில்ல, என்ன விலையாக இருந்தாலும் பரவாயில்ல, உடனடியாக எது வந்தாலும் தமிழ்நாட்டுக்கு முதல்ல வரணும், தமிழ்நாட்டுக்கு அதை நான் செய்யணும், தமிழ்நாட்டுக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தணும், நலன் முக்கியம், உயிர் முக்கியம் என்று நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிற முதலமைச்சருடைய கருத்து. இதை நான் பொதுமக்கள் பார்வைக்கே நான் விட்டுறேன். இன்னும் சொல்ல போனாங்க, நீங்க வந்து ஹைட்ராக்சி குளோரோக்வின் ட்ரக்கை வந்து இன்றைக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அதிபர் ட்ரம்ப் வந்து உடனடியா வந்து எங்களுக்கு வந்து அதை உடனே நீங்க கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. இன்னைக்கு மத்திய அரசு வந்து நம்முடைய இந்திய அரசு வந்து உடனே மனிதாபிமானத்தோடு வந்து கேட்ட அந்த ஹைட்ராக்சி குளோரோக்வினை நம்ம சப்ளை செஞ்சோம். அப்ப இதுல விலை பேசப்பட்டதா, பேரம் பேசப்பட்டதா? நான் இவ்வளவு கருத்துக்களை சொன்னாலும் கூட எள்முனை அளவு கூட அதிகமான விலைக்கு இது வந்து பர்ச்சேஸ் செய்யப்படவில்லை. இது வந்து மத்திய அரசு நிர்ணயித்த விலைக்கு மத்திய அரசு வந்து கொள்முதல் செய்த அதே இடத்துல அதே கம்பெனியில் நம்ம கொள்முதல் பண்ணிக்கிறோம். வந்திருக்கு இன்னைக்கு எல்லாம் டிரான்ஸ்பரண்டா நம்ம வந்து சமூக தொற்று இருக்கா நீங்க எல்லா இடத்துலையும் கேட்குறீங்க. இப்போ இந்த ராபிட் டெஸ்ட் வந்ததுனால தானே இந்த சமூக தொற்று எங்கெல்லாம் இருக்கா அப்படின்றத ICMR கைட்லைன்ஸ் படி நம்ம செய்ய ஆரம்பிச்சிருக்கிறோம். அதுல வந்து கரெக்டா எங்களுக்கு இது வரைக்கும் சமூக தொற்று இல்லை என்ற அந்த ஒரு ரிப்போர்ட் வந்துட்டு இருக்கு. ஒரு நல்ல விஷயம், இது பாராட்டப்பட வேண்டிய விஷயங்க. இந்த விஷயத்துல போய் நான் தான் தெளிவா ஏற்கனவே சொல்லிக்கிறேன். இது வந்து எல்லாரும் சேர்ந்து ஒரே உணர்வோடு இருந்து தமிழகத்தில் இந்த நோய் பரவலை கட்டுப்படுத்தி தமிழக மக்களுடைய உயிர் காக்க வேண்டும், நலன் காக்க வேண்டும். இதை அரசியல் செய்வதற்கோ எதிர்மறையான கருத்துக்களை சொல்வதற்கு இதுக்கு நேரமோ காலமோ இல்லை, அதுக்குண்டான டயம் இல்லை, இந்த நேரம் அதுக்குண்டான டயம் இல்லை. இது வந்து மக்களுடைய பிரச்சனை, உயிர் பிரச்சனை. எல்லாரும் பதட்டத்தோட பயமோடு இருக்கிறாங்க. நம்பிக்கை ஊட்டக்கூடிய தகவல்களை செய்யணும், அரசு சிறப்பாக பணியாற்றணும். அதுதான் மாண்புமிகு முதலமைச்சர் செஞ்சிட்டு இருக்காரு. நிச்சயமா கிடையாது, நிச்சயமா கிடையாது. ரெண்டு விஷயம் நீங்க நல்ல கொஸ்டின் கேட்டீங்க பிரதர். அதாவது அறிகுறியே இருக்கிறவங்களை மட்டும் தான் நம்ம டெஸ்ட் பண்றோம். அது ரொம்ப தவறான கருத்து. அதாவது நம்ம யாருக்கு டெஸ்ட் பண்றோம் அப்படின்னா, அறிகுறி ஒருத்தருக்கு பாசிட்டிவ் வந்துருச்சு அப்படின்னா அவருக்கே அறிகுறி இல்லை, ஒருத்தருக்கு பாசிட்டிவ் நம்ம டெஸ்ட் பண்றோம், அவருக்கு சிம்டம் இல்லை, இருந்தாலும் கூட அவர் யாரோட பேசினார், யாரோட தொடர்பு கொண்டார், யார் எந்த அலுவலகத்திற்கு போனாரு அப்படின்னு அந்த கான்டாக்ட் ட்ரேசிங் பண்ணி கண்டெய்ன்மெண்ட் பிளான் போட்டு அந்த கண்டெய்ன்மெண்ட் பிளான் படி சிம்டம் இருக்கோ இல்லையோ அதை நாங்கள் வந்து கம்பல்சரி அவங்களை குவாரண்டைன் பண்ணி அவங்களுக்கு டெஸ்ட் எடுக்கிறோம். அதனால தான் நான் சொல்றேன், ஃபோக்கஸ்டா நம்ம டெஸ்ட் எடுக்கிறோம். சிம்டமே இல்லாட்டினாலும் டெஸ்ட் எடுக்கிறோம், யாருக்கு எடுக்கணுமோ அவங்களுக்கு தான் எடுக்கிறோம். அப்படி எடுக்கிறவங்க எல்லாம் எங்களுக்கு சிம்டம் இல்லை, ஆனால் பாசிட்டிவ் இருக்கு. எடுத்தோடனே கூட நெகட்டிவ் இருக்கும், பின்னாடி பாசிட்டிவ் வந்துடும். இன்னும் சொல்ல போனா ஒரு கான்ஃபரன்ஸுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு வந்து இல்லை அப்படின்னு சொன்னா அவருக்கு இல்லை. இப்ப இன்னைக்கு வந்து உதாரணத்துக்கு ஒரு புதுக்கோட்டையில இருந்து ஒருத்தருக்கு பாசிட்டிவ் வந்திருக்குன்னா, கான்ஃபரன்ஸ் போயிட்டு வந்தவருக்கு பாசிட்டிவ் இல்லை, ஆனா அவருடைய பையனுக்கு வந்திருக்கு. தகவலுக்காக சொல்றேன், போயிட்டு வந்தவருடைய பையனுக்கு வந்திருக்கு. அப்ப அதுதான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொன்னாங்க, இந்த அரசு செயலாளர் பேசுறப்ப சொன்னாங்க, வந்து யாருக்கு வேணாலும் இந்த நோய் வரலாம், அது வந்து வருவது அது வந்து யாரும் தானா தேடிக்கல, யாருக்கு வேணாலும் நோய் வரலாம். நீங்க வந்து இது மாதிரி யாராவது போயிட்டு வந்துருந்தா தாமாக முன் வந்து நீங்க வந்து டிக்ளேர் பண்ணீங்கன்னா அரசு உரிய நடவடிக்கை எடுக்குன்னு சொன்னாங்க. இட்ஸ் ஹைலி அப்ரிஷியேட்டபிள். அவங்க தாமாக முன் வந்தாங்க, அவங்க உடனே குவாரண்டைன் பண்ணோம், உடனே அவங்களை வந்து ஐசோலேட் பண்ணோம், அவங்களுக்கு டெஸ்டிங் எடுத்தோம். பல பேருக்கு அதுல பாசிட்டிவ் வந்தது. பாசிட்டிவ் வந்தவங்க நம்ம நல்லா ட்ரீட் பண்ணுவாங்க. அரசுக்கு நன்றி சொல்லிட்டு இன்னைக்கு நன்றியோட அரசுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு தானே போயிருக்காங்க. எல்லாரும் அப்ரிஷியேட் தானே பண்றாங்க. ப்ளீஸ்.
இல்லை, இப்போ நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு சார், அதாவது இப்போ நம்ம இப்போ டோட்டல் பாசிட்டிவ்ல வந்து இந்த கான்ஃபரன்ஸ்க்கு ட்ராவல் பண்ணிட்டு வந்தவங்களில் 618 பேருக்கு வந்து பாசிட்டிவ் வந்திருக்கு. அதாவது டைரெக்டாக ட்ராவல் பண்ணிட்டு வந்தவங்களுக்கு 618 1000 ஒரு நிமிஷம், அது மட்டும் நான் சொல்கிறேன், அது நம்பர் இருக்குது, அதை சொல்கிறேன். அதோட அதுக்கப்புறம் அவங்களோட கான்டாக்ட் இருக்கு பார்த்தீங்களா, அவங்களில் 661 பேருக்கு வந்திருக்கு. இது வந்து ஃப்ரம் எஸ்டர்டே ஈவினிங். மொத்தம் வந்து 1279 பேருக்கு வந்து பாசிட்டிவ் வந்திருக்கு. இது வந்து ஐ எம் டெல்லிங் த டே, இது வந்து நேற்று வரை உள்ளது, இன்னைக்கு உள்ளது சொல்கிறேன். அதர்ஸ்க்கு அப்படி பார்த்தா 198 பேருக்கு வந்திருக்கு. அதாவது ஃபாரின் டிராவல், அப்புறம் கான்டாக்ட், அந்த மாதிரி எல்லா புள்ளி வரமும் அதான் உங்களுக்கு சொல்கிறேனே, அரசு சார்பில் நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும், எந்த புள்ளி வரத்தை கேட்டாலும், எல்லா புள்ளி வரத்தையும் அரசிடம் இருக்கிறது. இதில் எந்த விதமான ஒளிவு மறைவு எதுவுமே கிடையாது. ஏன்னா இது வந்து நோய் வந்து யாருக்காவது பாசிபிலிட்டி இருந்தாலும் சொல்லிடுறோம். இப்போ நேற்றே நீங்கள் சொன்னீங்க பத்திரிகை நண்பர்களுக்கு வந்து உடனே வந்து எவ்வளோ வேகமாக ரியாக்ட் பண்ணோன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எவ்வளோ வேகமாக ரியாக்ட் பண்ணோம், எவ்வளோ பேரை நாங்கள் காண்டாக்ட் பண்ணோம், எவ்வளோ பேருக்கு வந்து நம்ம டெஸ்ட் எடுத்துருக்கிறோம், நேற்றுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எவ்வளோ பேருக்கு பத்திரிகை நண்பர்களுக்கே டெஸ்ட் எடுத்துருக்கோம் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியுமே. ஸோ அந்தளவுக்கு வந்து அரசு துரிதமாக பண்ணுது. நீங்கள் சொல்கிற ராஜீவ்காந்தில் அந்த ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ்க்கு பாசிட்டிவ் வந்திருக்கு. அதை வந்து நம்ம அவங்கள நம்ம காண்டாக்ட்லாம் ட்ரேஸ் பண்ணிவிட்டு அவங்க எல்லாத்தையும் நம்ம ஐசோலேஷன் வார்டில் வச்சுருக்கோம். தேர் ஆல் ஸ்டேபிள்ங்க. எனி அதர் கொஸ்டின்ஸ்? எல்லாமே நீங்க கேட்குற கொஸ்டினுக்கு தான் நான் ஆன்சர் பண்றேன். பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர், அது வந்து எங்களுடைய அவருக்கு நெகட்டிவ் இருக்கு. அதாவது இது நீங்க கேட்டனால நான் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் வந்து அவரோட 6 பேர் அவருடைய வீட்டில் தங்கியிருந்திருக்காங்க. அந்த 6 பேருக்கு வந்து 3 பேருக்கு பாசிட்டிவ் வந்திருக்கு. 3 பேருக்கு பாசிட்டிவ் வந்தது. 3 பேர் அட்மிஷன் போட்டு அவங்க எல்லாமே ஸ்டேபிளா இருக்காங்க. அதனால அவருமே வந்து குவாரண்டைன்ல இருக்காரு. அவருக்கு நம்ம டெஸ்ட் எடுத்தோம், அவருக்கு நெகட்டிவ் வந்திருக்கு. அதனால அவருக்கு நெகட்டிவ் வந்திருக்கு, அவர் நலமோடு இருக்கிறாரு. அவர் ரெண்டாவது அவங்களோட ஒரு டிராவலும் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. 23ஆம் தேதி கடந்த மாதம் வந்து அவங்களோட டிராவல் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. அதனால அவருக்கும் நம்ம டெஸ்ட் எடுத்தோம், நெகட்டிவ் வந்திருக்கு. ஒன்றும் விஷயம் இல்லை. என்னால மாண்புமிகு முதலமைச்சர் பாருங்க, மாண்புமிகு முதலமைச்சர் சொன்னது, ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ் ஆர் ஃப்ரண்ட்லைன் வாரியர்ஸ் இஸ் த கவர்மெண்ட் ஹையஸ்ட் பிரையாரிட்டி. அதாவது முன்னணியில் நின்று செயல்படக்கூடிய மருத்துவர்கள், செவிலியர்கள், காவல்துறை அதிகாரிகள், தூய்மை பணியாளர்கள், தீயணைப்பு வீரர்கள், உள்ளாட்சித்துறை, ஊரகத்துறை சார்ந்த அந்த பணியாளர்கள் தான் அவருடைய பாதுகாப்பு என்பது இந்த அரசினுடைய தலையாய கடமைன்னு மாண்புமிகு முதலமைச்சர் சொல்லுகிறார். அதனாலதான் வந்து நம்ம வந்து தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் தொடர் நடவடிக்கையா இன்றைக்கு அரசு எடுத்து வந்துட்டு இருக்கிறது. அந்த வகையில தான் வந்து நீங்க சொல்லக்கூடிய அவங்க எல்லாருக்குமே நம்ம ஏற்கனவே பலமுறை ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். இப்ப இன்னைக்கு ஊடகத்தில் பார்த்தன காவல்துறை அதிகாரிகளுக்கு வந்து எப்படி வந்து அவங்க அந்த டியூட்டி பார்க்கணும்னு காவல்துறையில் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. சுகாதாரத்துறைக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோம். டானிங் அண்ட் டாஃபிங் ரொம்ப முக்கியம். ஒரு பாதுகாப்பு உபகரணத்தை கூட இந்த பிபின்னு சொல்லக்கூடிய பர்சனல் ப்ரொடெக்ஷன் எக்யூப்மெண்ட்டை எப்படி போடணும், அப்புறம் எப்படி அதை கலட்டணும், கிளவுஸ் எப்படி போடணும், எப்படி கலட்டணும், கிளாஸ் எப்படி போடணும், மாஸ்க் நம்ம எப்படி போடணும் அப்படின்றத கழட்டணும். அதுக்கப்புறம் அதை எப்படி டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணணும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வந்து டிஸ்போஸ் எப்படி பண்ணணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப பக்கா புரோட்டோகாலுங்க. ஸோ அந்த புரோட்டோகாலை வந்து நம்ம நீங்க வளர்ந்து, அதாவது நீங்க இவ்வளவு கொஸ்டின்ஸ்க்கு முன்னாடி வளர்ந்த நாடுகளில் என்ன நிலைமை நீங்க எண்ணி பார்க்கணும். இப்போ இங்கிலாந்துல என்ன நிலைமை, இன்னைக்கு வந்து அமெரிக்காவில் என்ன நிலைமை, இத்தாலியில் என்ன நிலைமை, ஈரான், நம்ம அதை கம்பேர் பண்றதுக்காக நான் சொல்லுங்க. அதாவது அவங்க எல்லாருமே வந்து வளர்ந்த நாடுகளில் இருக்கக்கூடிய மருத்துவர்களும் அங்க இருக்கிறவங்களும் எல்லாருமே வந்து இந்தியாவை, தமிழ்நாட்டை நம்ம அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய நிலையில தான் இன்றைக்கு நம்ம வந்து தொடர்ந்து பணியாற்றிக்கிறோம். அதான் நான் சொல்றேன், நீங்க யாரும் பாராட்டுறதுக்கு மனதில்லைனாலும் விமர்சனங்களை இந்த நேரத்தில் தவிர்த்து நம்ம எல்லாருமே ஒரே உணர்வுல நின்று நோய் எதிர்ப்பு அப்படின்ற ஒற்றை உணர்வுல இருந்து தமிழகத்துடைய நலன் என்ற ஒற்றை உணர்வுல இருக்கணும். மலிவான அரசியல் வேண்டான்றதை நான் பொதுவாக சொல்றேன். ஒண்ணு செலவுலாம் ஒரு விஷயமே இல்லைங்க. ஒருத்தருக்கு போய் டெஸ்ட் பண்றதுல போய் என்ன செலவு இருக்கு? மாண்புமிகு முதலமைச்சர் வந்து தேவையான அத்தனை நிதி ஒதுக்கீட்டை கொடுத்திருக்கிறார். அதாவது ஆர்டிபிசிஆர், நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், ஆர்டிபிசிஆர் டெஸ்ட்ன்றது இட்ஸ் a confirmatory டெஸ்ட். அதை வந்து ஏற்கனவே நம்ம வந்து 200 டெஸ்ட் பண்ணக்கூடிய நிலையில தான் இருந்தோம். இன்னைக்கு நம்ம 6000 டெஸ்ட் பண்ணக்கூடிய நிலையில இருக்கிறோம். அதை எஃபெக்டிவா பண்ணிட்டு இருக்கிறோம். அது கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட். இந்த ரேபிட் டெஸ்ட்ன்றது ஒரு சர்வேலன்ஸ் டூல். இது சர்வேலன்ஸ் டூல். அதாவது வந்து சமூகத்துல நோய் தொற்று இருக்கா, ஒருத்தருக்கு வந்து ஏற்கனவே இப்ப சமூகத்துல வந்து இப்ப பத்திரிகையில் இருக்குன்னா இவங்க சமூகத்துல பரவி இருக்கா அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? ஒரு ரேண்டமா ஒரு 50 பேர், 100 பேர், 200 பேருக்கு போய் நம்ம எடுக்கிறப்ப ஏற்கனவே அவங்களுக்கு நோய் பாதிப்பு இருந்து அவங்களுக்கு செல்ஃப் லிமிட்டிங்ன்ற முறையில் அவங்களுக்கு ஆன்டிபாடி வந்து டெவலப் ஆகியிருந்தா அது வந்து அதுல பாசிட்டிவ்னு வரும்.
அதனால அப்படி இந்த சமூக போற்று தெரிஞ்சுக்கிட்டு 2 டெஸ்ட்டுமே தேவையான விஷயம் தான். தேவையான, அதாவது இன்னும் சொல்ல போனா ஐடி நாட்டுன்னு ஒரு டெஸ்ட்டையும் இப்ப நாங்க அறிமுகப்படுத்துறோம். அதாவது டிபிபிக்கு கண்டறியக்கூடிய 60 நிமிடத்தில் கண்டறியக்கூடிய இன்னொரு டெஸ்ட். ஸோ என்னென்ன வழிகள் இருக்கிறோம் சார். நாங்கள் மக்கள் நல்வாழ்வுத்துறை முதலமைச்சருடைய ஆணைக்கிணங்க சிடிசி, அட்லாண்டா, WHO, எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, இங்க இருக்கக்கூடிய நம்ம இது வீடியோ காலில் வந்து நம்ம எக்ஸ்பர்ட்ஸ் எல்லார்ட்டையும் நாங்கள் வந்து தொடர்ந்து பேக் ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறோம் சார். கண்ட்ரோல் ரூம்ல 150 பேர் இரவு பகல பணியாற்றுக்கிறாங்க. ஸோ இப்படி பல்வேறு ஆலோசனைகளை பெற்று அதுதான் முதலமைச்சர் சொன்னாங்க. இப்போ நீங்க கேட்டீங்கல்ல அனைத்து கட்சி கூட்டம் கொண்டு, அது மருத்துவர்களுடைய ஆலோசனை. இந்த நேரத்தில் யார் நமக்கு ஆலோசனை சொல்லணும்? மருத்துவர்கள் சொல்லணும், எக்ஸ்பர்ட் சொல்லணும், நிபுணர்கள் சொல்லணும். வளர்ந்த நாடுகளில், பாதிப்படைந்த நாடுகளில் அவங்க என்ன மாதிரியான நடைமுறைகளை கையாண்டாங்க, அதுல எது சக்சஸ் மாடல் அப்படின்றத சொல்லணுன்றக்காக தான் முதலமைச்சர் கூட அந்த கருத்தை தெரிவிச்சாங்க. அதனால மருத்துவ வல்லுநர்களுடைய கருத்தை தாங்கி கேட்டு ஆலோசித்து அலசி அதன்படிதான் நம்ம செயல்படுறோம். அதன்படி செயல்படுறதுல நம்ம அந்த ஒரு கட்டுக்குள்ள நல்ல நிலையில சென்று கொண்டிருக்கிறோம் என்பதுதான் என்னுடைய பணிவான அன்பான கருத்து. ஆமா ஆமா 137 மொத்தம் டோட்டல் நம்பர் 137. டோட்டல் நம்பர் 127. டோட்டல் நம்பர் வந்து 127. அதுல 2 பேருக்கு வந்து 2 மாவட்டங்களில் தொற்று வந்திருக்கு. அவங்கள வந்து நாங்க கரெக்டா வந்து ஏற்கனவே அவங்கள நம்ம கண்காணிச்சுட்டு இருந்தோம். கண்காணிச்சு மேல கரெக்டா வந்து அவங்கள வந்து நம்ம 2 பேருக்கு பாசிட்டிவ் வந்திருக்கு. அவங்களுடைய கான்டாக்ட்ஸ் எல்லாமே நம்ம ட்ரேஸ் பண்ணி எல்லாமே பண்ணிக்கிறோம். இல்ல ரேபிட் டெஸ்ட்ல வந்து அது அதனுடைய புள்ளி தொடர்ந்து அது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். ரேபிட் டெஸ்ட் வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல இட்ஸ் ஒன்லி இண்டிகேட்டர். சமூகத்துல நோய் தொற்று இருக்கா அப்படின்றத மட்டும்தான் அது நம்ம வந்து அதை அந்த சர்வேலன்ஸ் டூலை வச்சு பயன்படுத்த முடியும். அதுல வந்து ரொம்ப அது கரெக்டான இண்டிகேட்டரா இருக்கு. அது வந்து எங்களுக்கு நிச்சயமா அந்த டெஸ்ட் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய உதவியா இருக்கு. நாங்க வந்து நேற்று முழுக்க அந்த கண்டினியூஸ் ப்ராசஸ்ல டெஸ்ட் நடந்தது, இன்னைக்கும் கண்டினியூஸா டெஸ்ட் நடந்தது. அதுல வந்து அதுல கரெக்டா வந்து அந்த நெகட்டிவ் மேக்சிமம் நெகட்டிவ் தான் வருது. அந்த பாசிட்டிவ்ன்றது வந்து நம்ம யாராவது நம்ம பேஷண்ட் நம்ம அதை டிஸ்சார்ஜ் பண்றோம் பாத்தீங்களா. இப்போ டிஸ்சார்ஜ் பண்றப்ப 15 நாள் ஒருத்தர் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ட்ரையல் நீங்க பார்த்தோம் அப்படின்னா அதுல ஆன்டிபாடி டெவலப் ஆகி அவங்களுக்கு வந்து அது பாசிட்டிவ் காட்டுது தகவலுக்கு. அதுக்காக சரியா போயிட்டு இருக்கு. தேங்க்யூ. 23 அது இல்ல அதெல்லாம் வந்து குழு அமைக்கப்பட்டு ஏற்கனவே அதெல்லாம் வந்து மாண்புமிகு நம்ம மரியாதைக்குரிய சீஃப் செக்ரட்டரி தலைமையில அவங்க வந்து 2-3 முறை அதற்கான கூட்டங்கள்லாம் நடைபெற்றிருக்கிறது. எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் பல்வேறு நிபுணர்களுடைய ஆலோசனைகளை பெற்று பல்வேறு முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது கிட்ட வந்து நம்மளே அந்த கிட்ட தயாரிக்கிற அந்த ஒரு முயற்சி போயிட்டு இருக்கு. தெரப்பியூட்டிக் என்று சொல்லக்கூடிய அந்த ட்ரீட்மெண்ட்ல போயிட்டு இருக்கு. பிளாஸ்மா தெரப்பி கொடுக்கக்கூடிய அந்த ஒரு முயற்சி ஒரு புறம் ராஜீவ்காந்தி மருத்துவமனையிலையும் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்திலையும் போயிட்டு இருக்கு. இது மாதிரி பல்வேறு முயற்சிகளை அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த 19 பேர் கொண்ட குழு அமைச்சு புரோட்டோகால்ல டெய்லி அப்டேட்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ எல்லா விதமான இந்த ஆலோசனைகளும் எல்லா விதமான ஆராய்ச்சிகளும் தமிழ்நாடு அரசுடைய சார்பிலும் நடந்து கொண்டிருக்கின்றது. எல்லாமே நல்ல நிலையில் போய் கொண்டிருக்கிறது தெரிவித்துக் கொண்டேன். ஐ ஆன்சர் ஆல் யுவர் கொஸ்டின்ஸ். இல்லை எல்லா கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணிட்டேன். நாளைக்கு சந்திப்பேன். தேங்க்யூ. நான் சொன்னேன் இதுவரை நான் தான் தெளிவா சொல்லுகிறேன். சமூக பரவல் இல்லை என்பதை நான் உங்களுக்கு தெளிவா சொல்லுகிறேன். தேங்க்யூ.